மாதிரியா இருக்கு. ஹலோ, அரங்காவலர் அம்பரவாணம் பேசுறேன். ஹலோ, நான் லூசி பேசுறேன். பிளாக் கேட் உங்களுக்கு போன் பண்ண சொன்னாரு. கருப்பு புனைகிட்ட சொல்லுங்க, அவர் சொன்னபடி வைரம்லாம் ரெடி பண்ணிட்டேன். யார் மூலமா கொடுத்து அனுப்புறதுன்னு தான் தெரியல. ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ராத்திரிக்கே துபாய்க்கு வைரம் போய் சேரணும்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது நான் கொடுத்து அனுப்பிச்சுறேன். உடனே அனுப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நாளை காலையில பார்ட்டி, துபாய்க்கு போயாகணும் வைரத்தோட. சரி லூசி, சரி லூசி. இல்லையா சார், மாசம் 1000 ரூபாய் சம்பளத்தை எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கய்யா. அதெல்லாம் கிடைக்காது போ. யோ, ஒன்னையா கேட்டேன், முதலாளி கேட்டு சொல்லியா? அதெல்லாம் கேட்க முடியாது போயா. ஐயா, நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லையா. நான் எங்க அத்தை பொண்ணு கல்யாணம் கட்டுக்கணியா. 1000 ரூபாய் சம்பளத்தை ஒரு வேலை வாங்கி கொடுத்துறியா? நீ போயா, இதெல்லாம் முதலாளி கேட்க முடியாது போயா. என்ன நீயே பேசிட்டு இருக்க? அங்க என்னடா கலாட்டா? வேற வேணுமா முதலாளி? மாசம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா போதுங்க. இப்படிதான் தகராறு பண்றான். போக மாட்டேங்கிறான் முதலாளி. ஐயா, உள்ள அனுப்பிச்சு வை. வணக்கம் சார். எனக்கு தூரத்துலயும் சரியா கண்ணு தெரியாது சார். நீங்க தானே என்ன மாடியில இருந்து கூப்பிட்டது சார்? நான் தான் கூப்பிட்டேன். மறுபடியும் வணக்கம் சார். யாருப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? என் பேர் சிதம்பரம் சார். நான் ரொம்ப வசதியான வீட்டு பையன் சார். நான் எங்க அத்தை பொண்ணு உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் சார். ஆனா எங்க அத்தை ரொம்ப கராரானவங்க சார். 1000 ரூபாய் சம்பாதிச்சாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க சார். சார், நீங்க தான் ஊர்லயே பெரிய மனுஷன், கொடைவள்ளல், தர்மகர்த்தான்னு சொன்னாங்க சார். அரங்காவலர் அம்பலமான வீட்டுக்கு போனா விரோதிக்கு கூட வேலை கிடைக்கும் சொன்னாங்க சார். நான் உங்க விரோதி இல்ல சார், நல்ல பையன் சார். எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க சார். அத்தை பொண்ணு சார், 1000 ரூபாய் வேலை சார். முன்பின் தெரியாத என்கிட்ட உன் கதையெல்லாம் சொல்றியே, சுத்த அப்பாவியா இருப்ப போல இருக்க. ஐயா, அப்பாவி இல்ல சார். ஊர்லயே எல்லாரும் என்ன செல்லமா மாங்கான்னு தான் கூப்பிடுவாங்க. மாங்கா, என்ன சார்? உனக்கு வேலை கொடுத்தாச்சு. ரொம்ப நன்றி சார். உனக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும் சார். உட்காரு. மோட்டார் சைக்கிள் இல்லையா? இப்படி உட்காரு. உனக்கு வேலை தந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். 1000 ரூபாய் சம்பளம். ஐயா, இந்த பெட்டியில முருகன் பக்தி பாடல் புத்தகங்கள் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு நேரா ஆறா வயலுக்கு போறேன். ஊருக்கு முன்னாடி ஒரு சவுக்கு தோப்பு இருக்கு. அங்க மஞ்சள் கலர் பேண்ட்டும் குறுக்க கோடு போட்ட பனியன் போட்ட ஒரு ஆள் நிப்பான். அங்க மோட்டர் சைக்கிளை நிறுத்துற. அவன் உன்னை பார்த்து அமாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்த்தேன்னு சொல்லுவான். ஏன் சிரிக்கிற? அமாவாசை அன்னைக்கு யாராவது சந்திரனை பார்க்க முடியுமா சார்? கரெக்ட். இந்த மாதிரி புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் அவன்கிட்ட கேட்கக்கூடாது. பெட்டியை குடுக்கற, இங்க வர்ற, 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன், அத்தை பொண்ணை கட்டிக்கிற, சந்தோஷமா இருக்க. சம்மதமா? ரொம்ப நன்றி சார். இந்த பெட்டி, மோட்டார் சைக்கிள் சாவி. ஏன் சார், என்ன நைஸா போலீஸ்ல மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? மோட்டார் பைக் சாவி கொடுத்தீங்க, ஹெல்மெட் கொடுக்கலையே. ஹெல்மெட் இல்லாட்டா என்ன போலீஸ்ல புடிச்சுக்குவாங்களே. ஹெல்மெட்டா? ஹெல்மெட் தானே. நடேசா, ஹெல்மெட் எடுத்துட்டு வாடா. சார், கிழக்கு பத்தி நில்லுங்க சார். கும்பிட்டுக்கிறேன் சார். என்ன வாழ்த்துங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களால நான் வாழ்க்கையில எங்கேயோ போறேன். வண்டியை விட ஹெல்மெட் வெயிட்டா இருக்கு. யோ, வேலை கிடைக்காதுன்னு சொன்னேல, வேலை கிடைச்சாச்சியா?
மாசம் 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் தெரியுமா? 10 ரூபாய். கதவை திறந்து குடியா. நான் போன கதவை சாத்திக்க. நான் திரும்பி வரும்போது சல்யூட் அடிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்? ஜோ. மாட்டிக்கிட்டான். என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா இங்க நிக்கிறீங்க? பயமா இல்ல? ஏதாவது கேஸ் பிடிக்கலாம் நிப்பீங்க. ஆனா உங்களால என்ன பிடிக்கவே முடியாது. நான் தான் ஹெல்மெட் போட்டிருக்கேனே. கேட்டு வாங்கின ஹெல்மெட். நல்லா பாத்துக்கங்க. மிஸ்டர், வண்டியில என்ன இருக்கு? வண்டியில டயர் இருக்குது. டயருக்குள்ள டியூப் இருக்குது. டியூபுக்குள்ள காத்து இருக்குது. Shut up. வண்டியில ஒரு பொட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? பொட்டி? ஓ, நீங்க அந்த ஆளுங்களா? இங்கே இருங்க, போயிடாதீங்க. பொட்டியை கொண்டாடுறேன். சவுக்கு தோப்பு கிட்ட நிப்பாங்க, தென்னந்தோப்பு கிட்ட நிக்கிறாங்க. ஆமா, நீங்க ஏன் கோடு போட்ட பனியன் போட்டு வரல? கிடைக்கலையா? பரவாயில்ல, இந்த Dress கூட உங்களுக்கு தமாசா தான் இருக்குது. பொட்டியை தர நாங்க பார்க்கணும். இருங்க, முதல்ல நான் தான் உங்களை கேள்வி கேட்கணும். அமாவாசை அன்னைக்கு சந்திரனை பாத்தீங்களா? என்னது? அமாவாசை அன்னைக்கு சந்திரனை பாத்தியாவா? யோ, எப்படி அமாவாசை அன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியும்? ஆக மொத்தம் நீங்க சந்திரனை பார்க்கல. அப்ப நான் பொட்டியை தரமாட்டேன். டாய், பொட்டியை குடுறா. பொட்டியை குடுக்கறியா இல்ல முட்டியை தட்டவா? ஏங்க அடிக்கிறீங்க? என்னங்க பொட்டி? கொண்டடா பொட்டியை. நல்லா பாத்துக்கங்க. எல்லாம் முருகன் பக்தி பாடல்கள். படிங்க, போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். போலீஸ். என்ன துணிங்க? வெல்வெட்டா? என்னங்க இது? டால் அடிக்குது. ஏண்டா தெரியாத மாதிரி கேக்குறியா? வைரமா கடத்துறனே. வைரம் கிடத்துறேன் நானா? ஐயோ, நான் இல்ல. அன்சோல், கம் ஆன். ஜாக்கிரதையா கொண்டாயாத. போன் டைரக்டர் எங்க இருக்கு? ஹலோ, ஆராவயல் போலீஸ் ஸ்டேஷன். நான் அரங்காவலர் அம்பலவாணன் பேசுறேன். வணக்கங்க. வணக்கம். நம்ம வீட்டுல இருந்தா பேசுறேன். என்ன வேணும்? நம்ம மோட்டார் சைக்கிள் டிவிஎஸ் 50 திருடு போயிருச்சு. ஐயா, மோட்டார் சைக்கிள் நம்பரை கொஞ்சம் சொல்றீங்களா? சாம்பல் கலர். எப்ப திருடு போச்சுனே தெரியாது. இன்னைக்குன்னு பாருங்க, நான் வெளியில எங்கேயுமே போகல. பெட்ரூம்ல உட்கார்ந்து திருப்புகள் படிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியில வந்து பாக்குறேன், மோட்டார் சைக்கிளை காணோம். குறுக்கா டீ சாப்பிட போயிருந்தானா. அப்பதான் திருடு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டு தம்பி, இந்த கேஸ பதிவு பண்ணிக்கங்க.